மட்டக்களப்பு பேருந்து சாலையில் இவர்களை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் சுமைகளை சிறுவர்கள் சுமக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியினால் பிள்ளைகளை சிறுவர் இல்லங்களில் சேர்க்கும் பெற்றோர்களை காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் சிறுவர்கள் பொருளாதார அடிப்படை வசதிகள் இல்லாத காரணங்களினால் கல்வி இடைநிறுத்தம் செய்வதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. வீதியோரங்களில் சிறுவர்கள் பழங்கள் மற்றும் காய்கறி என்பனவற்றை விற்பனை செய்து வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆளுமை நிறைந்த இவ்வுலகில் நசுங்கி கிடக்கும் சிறுவர்களின் திறமைகளும் உரிமைகளும் கூறப்படாத உண்மையாகும்.